என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம். இந்த ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியில் அவருடைய பணியை முடித்துவிட்டு மிதுன ராசியில் பெயர்ச்சியாக போகிறார். அதாவது வரும் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை மணி 1:24 மதியம் மணி 1:24 மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாக உள்ளார். இந்த பெயர்ச்சி துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாக உள்ளார். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அமோகமான காலம். அதிர்ஷ்டங்களை அள்ளி தரப்போகிறார் குரு பகவான். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடந்து முடியும் கண்டிப்பாக இந்த ஆண்டு. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நல்ல திசா புத்திகள் நடந்தால் இந்த குரு பயிற்சியில் பல யோகங்களை நீங்கள் சந்தித்து விடுவீர்கள். இதுவரை உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். அதற்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நல்ல திசா புத்திகள் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் உங்களுக்கு யோகம் தாங்க. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலையில் இருந்து வந்த மந்த நிலை மாறி இனி உங்களுக்கு யோகமான காலம் ஆரம்பிக்க போகிறது. துலா ராசியில் பிறந்தவர்கள் இனி சுறுசுறுப்பாக வேகமாக செயல்பட்டு அவர்களுடைய வேலையை செய்து முடிப்பார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் மூலியமாக நல் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்த வேலையை முடிக்காமல் திரும்ப மாட்டீர்கள். உங்க வேலையை முடிச்சிட்டு தான் திரும்புவீர்கள். அப்படி ஒரு காலத்தை உங்களுக்கு குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு தர்ம சிந்தனையை கொடுப்பார். மற்றவர்களை பத்தி நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா வாழணும், நானும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். புண்ணிய சனங்களுக்கு கோயில் குளங்களுக்கு சென்று சந்தோஷமாக திரும்பி வருவீர்கள். அருள் நிறைந்த மகான்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வரன் அமையவே மாட்டேங்குது அப்படி ஒரு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு இனி உங்களுக்கு வரன் அமைந்து திருமணம் நண்பர்களுடன் உற்றார் உறவினர்களுடன் சிறப்பாக நடந்து முடியும். நீங்கள் கொடுத்த பணம் இவ்வளவு நாளாக திரும்பி வந்திருக்காது, தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த குரு பகவான் 9வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆன உடனே நீங்கள் வெளியில் கொடுத்த பணங்கள் அனைத்தும் வேகமாக வசூலாகும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தடைப்பட்ட தொழில்கள் இனிமேல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கொடுத்தல் வாங்கல் தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உங்களுடைய
வசூல் மிக அமோகமாக இருக்கும். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மூலம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறி அன்பாகவும் பாசமாகவும் இனி பழகி அவர்கள் மூலம் உங்களுக்கு தன வரவும் கிடைக்கும். இப்படி எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு பல யோகங்களை செய்ய போகிறார். உங்கள் தொழிலில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் மாறி உங்கள் தொழில் வெற்றிகரமாக நல்ல லாபத்தை தரும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி கோயில் குளங்களுக்கு சென்று சந்தோஷமாக வீடு திரும்புவீர்கள். தெய்வ காரியங்களுக்கு நிறைய நன்கொடையை வாரி வழங்குவீர்கள். சமுதாயத்தில் உங்களுடைய புகழ் அந்தஸ்து உயரும். இவ்வளவு நாளா அதெல்லாம் இருந்திருக்காது. 8ல இருக்கிறப்ப நீங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்க மாட்டாங்க. குரு பகவான் 9வது வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரும். தங்க நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தங்க நகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி தொழிலில் மிக அதிகமான லாபத்தை இனி நீங்கள் காணப் போகிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல்வாதிகள் உண்மையாலுமே பொதுமக்களிடம் அன்பாக பாசமாக பழகி அவர்களுக்கு உண்டான இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். அரசு நிர்வாக பணியில் உள்ளவர்கள் திறமையாக வேலை செய்து அவர்களுடைய உயர் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள். இவர்கள்தான் அரசு தொழிலுக்கு ஏற்றவர்கள் என்ற நம்பிக்கையை அடைவார்கள். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டும் மதிப்பும் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி நிதானமாக பொறுமையாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையை செய்வார்கள். சீருடை பணியில் உள்ளவர்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கும். சீருடை பணியில் பதவியில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டாகும். அதே மாதிரி சீருடை பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். நஷ்டத்தில் இயங்கி வந்த உங்களுடைய தொழில்கள் இனி லாபத்தில் ஓட தொடங்கும். லாபத்தில் ஓட தொடங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறி இனி இவர்கள் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு அதிகமான நாட்டத்தை செலுத்துவார்கள். இப்படியெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான யோகத்தை அள்ளி தரப்போகிறார். இனி உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். தந்தை மூலியமாக உங்களுக்கு தன வரவு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல மதிப்பு நல்ல மரியாதைகள் கிடைக்கும். தந்தையுடைய தொழிலை நீங்க செஞ்சு அதன் மூலியமாக லாபத்தை அடைவீர்கள். இப்படி எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு இன்னும் பல யோகத்தை வாரி வழங்கப் போகிறார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம்.